வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 2 வாரமாக நான் போகணும்னு நினச்ச இந்த வாரம் நடந்துருச்சு. 2 வாரமாக அந்தோனியார் சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த வாரம் எப்படியாவது போயிட்டு வரணும்னு போயிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வாரம் அவரால் வர முடியல, 2வது வாரம் என்னால் போக முடியல. ஸோ பாப்பாவெலாம் வீட்டில் விட்டுட்டு தான் போனோம். ஏன்னா பனி ரொம்ப இருந்துச்சு. பெரியவளை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தோம். அப்புறம் பனி ரொம்ப இருக்குன்ட்டு வீட்டிலே விட்டுட்டு போயிட்டோம். பைபாஸ் வழியாக தான் போனோம். ஓயாமரி சுடுகாடு வழியாக அந்த வழியில் தான் போனோம். போயிட்டு காவேரி பாலம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு போனோம். இன்றைக்கி வந்து சர்ச்சில் வந்து மாஸ் வந்து முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் போய் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு வரலான்ட்டு போனோம். போயிட்டு எனக்கு பிடிச்ச பர்சனோட ரொம்ப நாள் கழித்து நானும் அவர் மட்டும் தனியாக போனோம். அதுவே ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எங்கே அதிகமாக எங்கேயும் செலவு பண்ணல, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. போயிட்டு நல்லா அமைதியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோனுக்கெலாம் டெம்பர் ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ சர்ச்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து வாங்குறதுக்காண்டி போனேன். அம்மா வந்து எப்போதுமே வந்து ஒத்தப்படையில் தான் கேண்டில் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளே ஏற்படுத்திக்கிட்டது தான். ஸோ அதுக்கு ஒத்தப்படையில் வாங்குறதுக்கு 5 கேண்டில் கொடுங்க அப்படின்னா, இல்லைம்மா நீ 6 வாங்கிக்கோ அப்படின்னாங்க. இல்லை நான் 5 தான் ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நீ 6 வாங்கினீன்னாதாம்மா உனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். சரின்ட்டு அவர்கிட்ட 6 வாங்கிக்கிட்டு 1 மட்டும் நான் திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு 5 வந்து சர்ச்சில் ஏற்றி வச்சிட்டேன். ஸோ அமைதியான ஒரு இடத்துல நல்லா ப்ரேயர் பண்ணோம். நானும் அவரும் தான் போய் ப்ரேயர் பண்ணோம். அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப நாளாக ஆச்சு நானும் அவர் தனியாக போய். ஸோ இந்த நாள் வந்து கொஞ்சம் மறக்க முடியாத நாள். இந்த நாள் வந்து மறக்க முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஸோ சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு டெம்பர் ஒட்டிட்டு வந்துடலான்ட்டு போனோம். என்னோடது வந்து ப்ரொடக்ஷன் கிளாஸ் மாதிரி ஒட்டியிருந்தாங்க. அவரோட ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரொடக்ஷன் கிளாஸ் மாதிரி ஒட்டியிருந்தாங்க. அது வந்து என் கீழே பாப்பா எடுக்கிறா, கீழே போட்டால் உளுந்து உடஞ்சிருமோன்னு பயத்துலேயே டெம்பர் ஒட்டிடலான்ட்டு போனோம். போயிட்டு ஆனால் அவருக்கும் ஒட்டியாச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா டெம்பர் மட்டுமே 3 டெம்பரு 3 பேக் கேஸு போட்டதில் வந்து 750 ரூபா. அது காலியாக சும்மா போய் போட்டு வரலான்ட்டு தான் போனோம். எனக்கு மட்டும் போடலான்னு தான் போனோம். அது இப்படி ஆயிடுச்சு. அது முடிச்சுட்டு பானிபூரி வழியில் பார்த்தேன். சரின்ட்டு பானிபூரி சாப்பிட்லான்ட்டு பானிபூரி கேட்டேன். நீ மட்டும் சாப்பிடுப்பா, எனக்கு வேணான்ட்டாங்க. சரி கல்யாணி கவரிங்கில் தான் எப்போதுமே சாப்பிடுவோம் அந்த வாசலில் இருக்கவங்கள்ட்ட. சரின்ட்டு நான் மட்டும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. பானிபூரி வந்து எப்போதுமே ஃபேவரட் தானே. ஸோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஃபேர்னஸ் க்ரீம் வந்து தீர்ந்துருச்சு. நான் போடுற காஸ்மெட்டிக்லேயே இந்த ஃபேர்னஸ் க்ரீம் மட்டும்தான் நான் போடுவேன். இது 500 ரூபாய்க்கு வாங்கினேன்னா ஒரு 8 மாதம் ஓடிடும். இந்த கடையில் தான் வாங்குவேன். இது எங்கே இருக்குன்னா, மரக்கடை பக்கத்தில் வந்து பழைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து போகும். அதில் வந்து இந்த கடை இருக்குது. இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லாமே கிடைக்கும். இங்கே யாராவது வந்து பியூட்டிஷியன்லாம் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே A to Z எல்லாமே அங்கே கிடைக்கும். ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்து பாப்பாவுக்கு வந்து சுப்பிரமணியபுரத்துலேருந்து தீனி வாங்கிட்டு வந்துட்டு, ஏன்னா வந்து பிள்ளையும் கூட்டிகிட்டு போகலையா, அதனால் ஏமாந்து போயிடுவான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த vlog இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.